அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாகவே இருப்போம். பிரியமானவர்களே, நான் தினம் சொல்கிறேன்ல, ஏன்னா ஒருவேளை சிஸ்டருக்கு எந்த கஷ்டமே இல்லை, அதான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்களை பார்க்கல எனக்கு அதிக நெருக்கங்களும் நிறையா கஷ்டங்களும் உண்டு. ஆனாலும் அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பின்பகுதி. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களா? யுத்தத்தில் 2 காரியம் செய்தாங்களா? தேவன் மேல் நம்பிக்கை வச்சாங்களா? அவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? பிரியமானவர்களே, நம்ம யுத்தத்தில் நம்ம என்ன செய்யறோம்? என்னென்ன வார்த்தையெல்லாம் கோர்த்து பேசலாம். என்ன வார்த்தை பேசினா எதிராளி மடங்குவான்? எத்தனை ஆலோசனை. பிரியமானவர்களே, யோசித்து ஞானமாய் பேசுறது நல்லதுதான். ஆனாலும் யுத்தத்துல யுத்தம் பண்ணுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தராய் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். தேவனை நோக்கி கூப்பிட்டு யுத்த வேளையிலே யாரை நோக்கி கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? பெரிய பெரிய ஆட்களை நம்ம சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறோம்ல. ஃபேமிலி சண்டை பிரிவினையை தீர்க்கிறதுக்கு யார் வருவா? பெரிய ஆள் யாரு? யாருக்கு இவன் அடங்குவான்? அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. பிரியமானவர்களே, தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருப்பீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு நன்றி மாத்திரம் சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. பிரியமானவர்களே, அதெல்லாம் கூப்பிடணும். அடுத்து என்ன செய்யணும்? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவரை நம்பிட்டு தூங்கிட்டே இருக்கலாமா? அவரை நம்புறதுக்கு அடையாளமா அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். இதெல்லாம் செய்யணும். பிரியமானவர்களே, நான் விண்ணப்பம் பண்றேன், ஒன்னும் நடக்கல. நம்பிக்கை யார் மேல இருக்குது? யோசித்து பார்க்கணும். அதே போல நான் நம்புறேன், அதனால நல்லா தூங்கிடுவேன். தூங்குங்க, வேண்டான்னு சொல்லல, ஆனா விண்ணப்பம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதெல்லாம் கூப்பிடணும். அவரை என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, கூப்பிடுறதுல சோர்ந்தே போகாதீங்க. கட்டாயம் அவர் பதில் செய்வார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் நியாயம் செய்யாம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அவருடைய வார்த்தையே சொல்லி அவரை நம்ம என்ன செய்யணும்? மன்றாடணும், விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும். சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே, உங்களுக்கு பதில் நிச்சயம் உண்டு. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில ஒரு விச கடந்து வாங்கப்பா. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடணும், உங்க மேல நம்பிக்கை வச்சு கூப்பிடணும். இந்த 2 காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அப்ப நீங்க யுத்தத்துல எங்களுக்கு உதவி செய்வீங்க. மனிதனை நம்பி நாங்க ஓடினால் உங்ககிட்ட இருந்து ஒத்தாசை வர்றது அது அரிதான காரியம் ராஜா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம், உங்ககிட்ட விண்ணப்பம் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.